madam. Good morning, teacher. School standard is Tirukural. திருக்குறள் குறள் 397. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சார்ந்துணையும் கல்லாதவாறு. விளக்கம்: கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன். மீண்டும் குறள்: யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சார்ந்துணையும் கல்லாதவாறு. பொன்மொழி: மனிதனுடைய முழு திறமைகளின் வெளிப்பாடு உண்மையான கல்வி. மகாத்மா காந்தி. பொது அறிவு: எந்த நாள் சர்வதேச கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 24. எந்த நதி பூமத்திய ரேகையை இருமுறை கடக்கிறது? கங்கோ ஆறு. இன்றைய சிந்தனை: say well is good but do well is better. நல்லதை சொல்வது நல்லது, அதைவிட நல்லதை செய்வது நல்லது. செய்திகள்: இன்றைய செய்திகள்: அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ராங்கிங் தடுப்பு செயல்களை திட்டங்களை சமர்ப்பிக்க கல்லூரிகளுக்கு UGC அறிவுறுத்தல். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.0 பதிவு. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்தன. உக்ரைனில் சுமார் 2.5 ஆண்டுகளாக நடந்து வரும் போரில் கடந்த 2024 ஆண்டில் மட்டும் அதிகபட்சமாக 45,287 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். விளையாட்டு செய்திகள்: ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாட்டை சேர்ந்த 9 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் 7 பேர் பதக்கம் வென்றனர். தொடர் ஓட்டப்பந்தயத்தில் 2 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார் சுபா வெங்கடேசன். தென்கொரியாவில் நடந்த இத்தொடரில் 8 தங்கம், 10 வெள்ளி, 6 வெண்கலம் என 24 பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடம் பெற்றுள்ளது. நன்றி. கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த தினம். முத்துவேல் கருணாநிதி இந்திய அரசியல்வாதிகளில் ஒருவர். தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 1969 முதல் 2018 வரை பதவி வகித்துள்ளார். 1969, 1971, 1989, 1996, 2006 என 5 முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார். கருணாநிதி தமிழ் திரையுலகில் கதை, உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர். தூக்குமேடை நாடகத்தின் போது பட்டுக்கோட்டை அழகிரி இவருக்கு கலைஞர் என்ற பட்டம் அளித்தார். இவர் முத்தமிழ் அறிஞர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களில் ஒருவர் ஆவார். இவர் 2018 7ஆம் நாள் தன்னுடைய 94ஆம் அகவையில் சென்னையில் காலமானார். ஆசிரியர் உரை. தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சென்ற ஆண்டு போலவே அதைவிட மிகவும் சிறப்பாக படிப்பில் கவனம் செலுத்தி நன்றாக மதிப்பெண்கள் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். விளையாட்டிலும் நன்றாக பயிற்சி எடுத்து மேன்மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் எனவும் இறைவனை வேண்டி இக்கூட்டத்தினை ஆரம்பிக்கலாம். மாணவிகள், நீங்க ப்ராப்பரா யூனிஃபார்ம்ல வரணும் சொல்லிட்டே இருக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். 10th 100க்கு 100 மதிப்பெண், அதாவது சமூக அறிவியல் பாடத்தில் எடுத்த கௌதமி மேடைக்கு வரவும், அதே போல தமிழ் பாடத்தில் எம் யோகஸ்ரீ 11th 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்குது. அந்த பொண்ணு இப்ப மேடைக்கு வரவும். நேற்று ரிசல்ட் அனாலிசிஸ் பற்றி சொன்னேன். அதுல ஒருத்தருடைய பெயர் விட்டு போயிடுச்சு. அதாவது நமது 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற கௌதமி என்ற மாணவி சமூக அறிவியலிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்காக பாடுபட்ட ஆசிரியருக்கும் கௌதமிக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கௌதமிக்கு சிறப்பு பரிசு வழங்குகிறார்கள். அமுதாதேவி மிஸ்.
பாருங்க, இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க. 100 மதிப்பெண் பெற்று தமிழ் மொழியை சிறப்பு செய்துள்ளார். அவர்களுக்காக ஒரு பரிசு